நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு 10 முட்டையை வேக வச்சு கீரல் போட்டு எடுத்து வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாகவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள், நார்மல் மிளகாய்த்தூள் தான் போடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த 10 முட்டையும் எடுத்து அதுக்குள்ளே கொட்டி நல்லா கிண்டிக்கோங்க. தீயாமல் கிண்டுங்க. தீஞ்சிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும். தீயாமல் நல்லா கிண்டிக்கோங்க. பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு இதை நான் கிண்டிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கிட்டேன். அப்போ தான் வந்து இதில் இருக்க காரம்லாம் நல்லாவே இறங்கும். அதனால் கொதிக்க வச்சுட்டேன். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு வரணும். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சமைக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.